ஏடி செல்ல குட்டிமா, இங்கே உட்காந்துருக்கீங்களாக்கும்? ம், அழகி உட்காரு உட்காரு. ஏன் பயப்படுறா? உங்க அம்மா இந்த மாதிரிலாம் சின்ன வயசுல பயப்படும். அதுவா வரும் கொஞ்சம், ஆனா நம்ம தொட்டா பயந்து ஓடும். அதே மாதிரி தான் இதுகளும் வந்திருக்கு. தாயப் மாதிரியே பிள்ளைங்க வந்திருக்கு. ம், குட்டிலேருந்து பார்க்குற ஏண்ட தங்கம், அப்புறம் எதுக்கு பயம்? இன்னொருத்தன் இருக்கானே, அவன் பார்த்தாலே ஓடுவான். மின்னல் குட்டி தான் இந்த ஓடுறது பாருங்க. தூக்கம் வந்துச்சு சொல்லி அப்பாவியா தெரியுது. அவ்வளோ வெயில், வெயில் தாங்க முடியலையா தங்கம்? என்ன ஒரு சுகமான தூக்கம். ம், ஸ்டெயிலாக படுத்துக்கிட்டு வாங்க கன்னி பெண்கள். யார் அவன்? என் புச்சிமா பக்கத்தில் படுத்துருக்கான். வந்தேன்னு வச்சுக்கோ, ஒரே பூனைக்குட்டியெல்லாம் அப்படி சொல்லலாமா மீன் பிரதர்? அடிப்பேன், இது பண்ணுவேன். அது குழந்த மாதிரி. அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அடிப்பேன் வைப்பேன்லாம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அது மாதிரி பூனையும் குழந்தையும் ஒன்று. செகண்ட் லைக் நன்றி. எங்கே ரொம்ப நாள் ஆளை காணோம்? ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல். என் செல்ல குட்டி இல்லாட்டி இன்னைக்கு கண்ணு கலங்குது, துடைக்க விடாது. முதல்ல இவங்களெல்லாம் என்னது செல்லக்குட்டி, என் தங்க குட்டிமா, அட்டி பிச்சிருவேன்னு சொல்லிடு. வந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளுத்துருவேன். நான் என்ன பண்ணுறேன்? அமைதியாக தானே உட்காந்துருக்கேன். என்ன எதுக்கு திட்டுறீங்கன்னு கேளு. மண்டையில் பரண்டி விட்டுரு கோல்டு குட்டியை. இந்த பிள்ளைய பார்த்தா எவ்வளோ அப்ராணியாக இருக்குது, அப்பாவியாக இருக்குது. அதை போய் அடிக்கணுன்றீங்களே, கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? மனுஷனா? ஒரு இறக்கம் இருக்கா? மதுரையில் என்னென்ன பண்ணுறாங்க, ரவுடித்தனமாக இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு சாதுவான பிராணி இதெல்லாம், அன்பான பிள்ளைங்க. ஏதோ போரில் கூட பூனை, அங்கே இருக்கிற வாயில்லா ஜீவராசிகள்லாம் கஷ்டம் தானே படுறாங்க. மனுஷங்களை தாக்கி அழிக்கணும்னு நினச்சி எல்லா உயிரினங்களும் பாதிப்புக்குள்ளாகுதுல. போரெல்லாம் எதுக்கு? நாடு அழியுது, மக்கள் அழியிறாங்க. மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா அங்கே வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் ஆடு, மாடு, கோழி, பூனைகள், நாய், பறவைகள்